ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் இந்த செய்தி அரங்கத்தில் தனியாக இருப்பதனால் முகக்கவசம் அணியவில்லை. மேலும் நீங்கள் அனைவரும் நிச்சயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் முழு ஊரடங்கு நாளை தொடங்குவதால் இன்றிரவு 11:45 மணி வரை பேருந்துகள் இயக்கப்படும். தனியார் பேருந்துகளும் இயங்க தமிழக அரசு அனுமதி. ஒரு வார முழு ஊரடங்கு காரணமாக முக்கிய நகரங்களின் பேருந்து நிலையங்களில் குவிந்த மக்கள் கூட்டம். காலை முதலே அதிக பயணிகளுடன் செல்லும் வெளியூர் பேருந்துகள். ஒரே நேரத்தில் பொருட்களை வாங்க கடைகள் மற்றும் சந்தைகளில் பொதுமக்கள் குவிந்ததால் காய்கறி விலை கடும் உயர்வு. 10 ரூபாய்க்கு விற்ற தக்காளி 70 ரூபாயாக உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஊரடங்கு அறிவிப்பால் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் சந்தைகள் மற்றும் இறைச்சி கடைகளில் இன்று அலைமோதும் மக்கள் கூட்டம். கொரோனா பரவலை அதிகரிக்கும் நிகழ்வால் பலரும் அதிர்ச்சி. செங்கல்பட்டு அருகே கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாத தனியார் மருத்துவமனை சீல் வைத்து சுகாதாரத்துறை நடவடிக்கை. கருப்பு பூஞ்சை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள். சேலம் அரசு மருத்துவமனையில் 5 பேருக்கு தீவிர சிகிச்சை. திருமணமான முதல் நாளே மணப்பெண்ணை அடித்து துன்புறுத்தியதாக கணவன் மீது புகார். பெண்ணின் கூந்தலை அறுத்த கணவனின் அராஜகத்தால் மணமக்கள் வீட்டார் அதிர்ச்சி. விரிவான செய்திகளை பார்க்கலாம். இன்று ஊரடங்கு தளர்த்தப்பட்டதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மளிகை, காய்கறி, இறைச்சி கடைகளில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் கூடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் ஒரு வாரத்துக்கு தளர்வுகளின்றி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பொதுமக்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க இன்று ஊரடங்கு தளர்த்தப்பட்டது. இதனையொட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சந்தைகளில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதேபோன்று மளிகை, காய்கறி, இறைச்சி கடைகளிலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. சமூக இடைவெளியை மறந்து மக்கள் ஒரே நேரத்தில் கூடியது கொரோனா பரவலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சந்தைகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் வாங்க குவிந்ததால் சந்தைகளில் காய்கறி விலைகளும் அதிகரித்து காணப்படுகிறது. அனைத்து வகை காய்கறிகளும் கிலோவுக்கு 40 முதல் 50 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று மீன், ஆடு, கோழி இறைச்சிகளின் விலையும் அதிகரித்துள்ளது. ஊரடங்கு தளர்த்தப்பட்டதால் சென்னை காசிமேடு மீன் சந்தைகளில் இன்று அதிகாலை முதல் பொதுமக்கள் கூட்டமாக குவிந்தனர். ஞாயிறு தோறும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்ட நிலையில் இன்று தளர்த்தப்பட்டிருப்பதால் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனை களை கட்டியது. அதிகாலை முதலே காசிமேடு சந்தைகளில் அதிக அளவில் கூடிய மக்கள் மீன்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக தடுப்புகள் அமைத்து மீன் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் காவல்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் பெரிய மீன்கள் வரத்து இல்லாமல் சிறிய வகை மீன்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நெல்லையில் அடுத்த வாரம் நடைபெற இருந்த திருமணங்கள் கட்டுப்பாடுகளற்ற முழு ஊரடங்கு காரணமாக இன்று அவசரமாக நடத்தப்பட்டன. தமிழகத்தில் நாளை முதல் கட்டுப்பாடுகளற்ற முழு ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. திருமண நிகழ்ச்சிகளுக்கு பதிவு முறை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. கட்டுப்பாடுகளற்ற முழு ஊரடங்கு அச்சத்தால் இன்றே அவசரமாக திருமணங்கள் நடைபெற்றன.
ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் சிறு குறு தொழிலாளர் நலன் காக்கும் வகையில் இஎம்ஐ, மின் கட்டணம், ஜிஎஸ்டி போன்றவை செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என இந்திய தொழில் முனைவோர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு ரகுநாதன் வெளியிட்டுள்ள வீடியோவில், ஊரடங்கால் 40% தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் முனைவோர்களும் சுய தொழில் செய்பவர்களும் கடன் வாங்கி வியாபாரம் செய்பவர்களுக்கும் எப்படி வீட்டில் சும்மா இருக்க முடியும்? இந்த ஒரு வாரம் முடிந்தால் வந்துவிடுமே. ரெண்ட் கட்ட வேண்டும், இஎம்ஐ கொடுக்க வேண்டும், சேலரி கொடுக்க வேண்டும், பிஎஃப், இஎஸ்ஐ கட்ட வேண்டும், ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். தாக்கு பிடிக்க முடியுமா? மிக கடினம். கிட்டத்தட்ட 40% குறு சிறு தொழில் நடத்துபவர்கள் ஏற்கனவே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இஎம்ஐ வட்டி இல்லாமல் உடனடி தேவை, ரெண்ட் கட்டுவதிலிருந்து மீள வேண்டும், உடனடியாக வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டிய குழு அமைக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் இன்று இரவு வரை அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போதுள்ள ஊரடங்கினை நாளை முதல் மேலும் ஒரு வார காலத்திற்கு முழுமையாக எவ்வித தளர்வுகளுமின்றி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் வெளியூர் செல்லும் பயணிகளின் நலன் கருதி இன்று தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வெளியூர் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து போக்குவரத்தில் பயணிகள் பயணிப்பது குறித்த கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்படவில்லை. பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து தொடர்ந்து பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் திருமணமான முதல் நாளிலேயே புதுப்பெண்ணின் கூந்தலை அறுத்து கொடுமைப்படுத்திய கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் புதுவயலைச் சேர்ந்தவர் வெற்றிவேல் தனியார் வங்கி ஊழியரான இவருக்கும் அறந்தாங்கியைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியரான பெண் ஒருவருக்கும் கடந்த திங்கட்கிழமை திருமணம் நடைபெற்றது. திருமணமான அன்று இரவே வெற்றிவேல் தனது மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது. புதுமண பெண்ணின் கூந்தலை அறுத்து கொடுமைப்படுத்தியதுடன் வெளிநாட்டு வகை போதை மாத்திரையை உட்கொள்ள வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் வெற்றிவேலின் கொடுமைகள் குறித்து பெற்றோர் காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஷ மாத்திரையோ ஏதோ ஒரு ட்ரக் மாத்திரை மாதிரி ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்துருக்காங்க. அது வந்து மெடிக்கல் காலேஜ்லேயே டாக்டர் சொல்கிறாங்க அது வந்து இந்தியாவில் கிடைக்காத மாத்திரை. அந்த பொண்ணு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்குது. அப்பவும் வந்து போலீஸ் என்கொயரி எடுத்து இப்போ போலீஸ் யாருமே வந்து புதுவையிலேருந்து அங்கே யாரும் வந்து என்கொயரி எடுக்கலை. அந்த பொண்ணை வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அந்த நியாயம் கேட்குறதுக்காக புதுவையில் சாக்கோட்டை ஸ்டேஷனுக்கு வந்தால் அவங்க 2 நாள் எங்களை வந்து அலைய வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களால் முடியாது நீங்கள் வந்து உமன் ஸ்டேஷன் போங்க, டிஎஸ்பி ஆஃபீஸ் போங்கன்னு சொல்லி எங்களை அலக்கழித்து அனுப்பி வச்சாங்க. இங்கேயும் வந்து 2 நாளாக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். முடியாத பொண்ணையும் கையோட கூட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து ஆய்வு செஞ்சு பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். தமிழகத்தின் ஆக்ஸிஜன் தேவையை பூர்த்தி செய்ய ஒடிஷா மாநிலத்தில் இருந்து 86 டன் ஆக்ஸிஜன் உடன் புறப்பட்ட 11வது ரயில் இன்று அதிகாலை சென்னை வந்தடைந்தது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை சமாளிக்க பிற மாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் ஆக்ஸிஜன் கொண்டு வரப்படுகிறது. இதுவரை 10 ரயில்களில் 547 டன் ஆக்ஸிஜன் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை ஒடிஷா மாநிலம் ரூர்கேலா பகுதியில் இருந்து 86 டன் ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்ட 6 டேங்கர் லாரிகள் ரயில் மூலம் தண்டையார்பேட்டை வந்தடைந்தன. அங்கிருந்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனை உட்பட பிற மருத்துவமனைகளுக்கு ஆக்ஸிஜன் கொண்டு செல்லப்படவுள்ளது. இதுவரை 633 டன் ஆக்ஸிஜன் ரயில்கள் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 15 காசுகளும், டீசல் 25 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன.
சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப பெட்ரோல் டீசல் விலைகளை எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் நிர்ணயம் செய்கின்றன. மார்ச் இறுதியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் மே வரை பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாறுதலும் செய்யாமல் இருந்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது அவற்றின் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் பெட்ரோல் விலை நேற்றைய விலையில் இருந்து இன்று 15 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 94 ரூபாய் 86 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் விலை 25 காசுகள் அதிகரித்து 88 ரூபாய் 87 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சேலம் அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ள 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 5 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் தனி வார்டில் வைத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க நரம்பியல் துறை, கண் மருத்துவத்துறை, காது மூக்கு தொண்டை நிபுணர்கள், பொதுநலம் உள்ளிட்ட மருத்துவர்கள் கொண்ட தனி மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாத தனியார் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறையினர் சீல் வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனையில் கொரோனா விதிமுறைகள் பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அரசின் விதிமுறைகளை மீறியதாக மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் இந்திய கடலோர காவல்படை முகாமில் தங்கியுள்ள வீரர்கள் 17 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்கியிருக்கும் இலங்கை தமிழ் அகதிகள் 13 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் 25 பேருக்கும் மருத்துவர்கள் 15 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி அரசு அருங்காட்சியகத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை காவல்துறையினர் மீட்டனர். தருமபுரியில் தமிழக அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் சார்பில் அருங்காட்சியகம் ஒன்று பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த ராஜராஜ சோழன் காலத்து 30 செப்பு காசுகள், திப்பு சுல்தான் காலத்து 2 போர் வாள்கள், கணினி உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் இதில் ஈடுபட்ட பாளைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கைது செய்து பொருட்களை மீட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஊரடங்கை மீறி வெளியே சுற்றியவர்களை மாவட்ட ஆட்சியர் தாக்கிய சம்பவம் தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சத்தீஸ்கரில் கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள சுராஜ்பூர் மாவட்டத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர் ரன்பூர் சர்மா மருத்துவ பணிக்காக சென்ற இளைஞர் ஒருவரை காவல்துறையினருடன் இணைந்து சரமாரியாக தாக்கியுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவில் இரவு நேர விடுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 2 கொல்லப்பட்டனர். அமெரிக்காவின் மின்னபோலிஸ் நகரில் இரவு நேர விடுதி அருகே நின்று கொண்டிருந்த சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் திடீரென துப்பாக்கியால் மற்றவர்கள் மீது சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் 2 உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக 1,25,000 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான மக்கள் போராட்டம் 100 நாட்களை தாண்டி நீடித்து வருகிறது. போராட்டத்தின் போது ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை பொதுமக்கள் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி ஆசிரியர்கள் 1,25,000 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி
தூத்துக்குடியில் ஊரடங்கை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக 20 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரடங்கை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். அதேபோன்று கஞ்சா விற்பனை செய்த நபரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 400 மது பாட்டில்கள் மற்றும் 1100 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நாளை முதல் முழு ஊரடங்கு என அறிவித்துவிட்டு இன்று அனைத்து கடைகளும் திறந்து இருக்கும் என்ற அரசின் அறிவிப்பால் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பொது முடக்கத்திற்கான மக்களின் ஒத்துழைப்பை அரசே தகர்த்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நமது அரசு ஒரு அறிவிப்பை என்று வெளியிட்டிருக்கின்றது. பொது முடக்கத்திற்கு ஒரு தளர்வு என்று. கடந்த 2 வாரங்களாக நமது தமிழக அரசினுடைய நடவடிக்கைகளின் காரணமாகவும் நமது மக்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் நம்ம அந்த பாதிப்புடைய விகிதாச்சாரங்கள் குறைந்து கொண்டே வரக்கூடிய நிலையில் அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த பொது முடக்கத்திற்கான தளர்வு என்பது வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக கூட மாறலாம் இல்லையா? நடைபாதையிலும் சரி, தெரு வியாபாரங்களிலும் சரி, எல்லா இடங்களிலும் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்து நிற்க போகுது. இப்ப ஏன் தேவையில்லாம இந்த ஒரு அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் என்பதை எங்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியமான கேள்விக்குறியாக இருக்கிறது. பொது முடக்கம் என்பது முழுமையானதாக இருக்குமாறும் இடையில் இந்த மாதிரி ஏதாவது பிரேக் பண்ணி அந்த பொது முடக்கத்திற்கான மக்களுடைய ஒத்துழைப்பை வந்து அரசே தகர்க்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இது வருந்தத்தக்கது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். தயவு செய்து தமிழக அரசுக்கு மீண்டும் எனது தாழ்மையான வேண்டுகோள், தொடர்ந்து 1 வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 1 மாதமானாலும் கூட அது முழுமையான ஒரு பொது முடக்கமாக நடத்தி இந்த கொரோனா என்ற ஒரு வைரஸை முழுமையாக நாம் வந்து நாட்டை விட திரட்ட வேண்டும் என்று சொன்னால் அரசு ஒத்துழைக்க வேண்டும். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் கடந்த 3 நாட்களில் 85 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு மருத்துவ சேவைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் உச்ச நீதிமன்றம் அனுமதியுடன் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 20ஆம் தேதி ஆக்ஸிஜன் உற்பத்தியை மீண்டும் துவங்கிய இந்த ஆலையில் ஒரே நாளில் 33 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் மருத்துவ தேவைகளுக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து நேற்று முன்தினம் 22 டன் ஆக்ஸிஜன், நேற்று 29 டன் ஆக்ஸிஜன் தயாரிக்கப்பட்ட நிலையில் நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு மருத்துவ சேவைக்கு டேங்கர் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களில் மொத்தம் 85 ஆக்ஸிஜன் ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் சிறு குறு தொழிலாளர் நலன் காக்கும் வகையில் இஎம்ஐ, மின் கட்டணம், ஜிஎஸ்டி போன்றவை செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என இந்திய தொழில் முனைவோர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு ரகுநாதன் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஊரடங்கால் 40% தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் முனைவோர்களும் சுய தொழில் செய்பவர்களும் கடன் வாங்கி வியாபாரம் செய்பவர்களுக்கும் எப்படி வீட்டில் சும்மா இருக்க முடியும்? இந்த 1 வாரம் முடிந்தால் வந்துவிடுமே. ரெண்ட் கட்ட வேண்டும், இஎம்ஐ கொடுக்க வேண்டும், சேலரி கொடுக்க வேண்டும், பிஎஃப், இஎஸ்ஐ கட்ட வேண்டும், ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். தாக்கு பிடிக்க முடியுமா? மிக கடினம். கிட்டத்தட்ட 40% குறு சிறு தொழில் நடத்துபவர்கள் ஏற்கனவே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இஎம்ஐ வட்டி இல்லாமல் உடனடி தேவை, ரெண்ட் கட்டுவதிலிருந்து மீள வேண்டும், உடனடியாக வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டிய குழு அமைக்கப்பட வேண்டும். முழு ஊரடங்கில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை திரும்ப அளிக்க கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள் ஒரே நேரத்தில் திருவொற்றியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலையில் பிடிச்சாங்க, ஆனால் இன்னும் தரவே இல்லை. தரேன் சொல்லிட்டு 5 மணி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும்
அரை மணி நேரம் கழிச்சு தரேன்னாங்க. ஆனால் இது மட்டும் தரலை. நாங்கள் எத்தனையோ பேர் வந்து வாழ்வாதாரத்தை எழுந்துட்டு நாங்கள் நிற்கிறோம். வாடகை கட்ட முடியல, எங்களால் வண்டி டியூ கட்ட முடியல. ஹாஸ்பிட்டல் ரிசிப்ட் கூட இருக்குது சார். காலையில் நான் கூட ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட பேசினேன். ஆனால் ஐயா வந்து போகலான்னு சொன்னார். அந்த எஸ்ஐ வந்து இல்லை, அதாவது எழுதவே இல்லை, ஆனால் நான் எழுதிட்டேன், வண்டி எடுத்துன்னு போயிட்டேன்னு பொய் சொன்னார்யா. அவர் பிடிச்ச டைம் பாருங்க, அந்த இடத்துல கேமரா இருந்தால் கூட கேமரா கூட சர்ச் பண்ணி பாருங்கய்யா. தளர்வு ஃபுல்லாக கொடுத்துட்டு கூட எங்களுக்கு ஏன் சார் இது மாதிரி பண்ணுறாங்க? எங்களால் வீட்டு வாடகை கட்ட முடியல. அட்வான்ஸ் காசே நாங்கள் 13,000 நிப்பாட்டி இருக்கோம். அதுக்கே எங்களுக்கு வந்து வழி இல்லாமல் இருக்குது. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். என்ன மாதிரி வந்து எத்தனையோ தோழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.